हाय हेलो नमस्ते मेरा प्रिय दोस्तों वेलकम बैक टू मयूरास लर्न हिंदी इनकी நம்ம ஸ்போக்கன் ஹிந்தியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தூ தும் இது ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்னங்கிறதையும் பார்த்துட்டு தும் வரும்போது வேர்போட சில இடங்களில் ஏ சவுண்டு வராது அது ஏன் வரல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தூ தும் அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தூ என்ற பெயர்ச்சொல் தன்னோட வயசில் ரொம்ப குறைஞ்சவங்கக்கிட்ட பேசும்போதும் குழந்தைங்க கிட்ட பேசும்போதும் நமக்கு கீழே வேலை செய்கிற வேலையாட்கள் கிட்ட பேசும்போதும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். கிராமர் ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா தூ அப்படிங்கிறது சிங்குலராக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது ஒருமையில் தான் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்தது தும் அப்படிங்கிறது எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள்கிட்ட பேசும்போதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதோ அல்லது சம வயதுடையவர்கள்கிட்ட அதாவது நமக்கு ஈக்குவலான ஏஜ் இருக்கவங்கக்கிட்ட பேசும்போதும் அல்லது தன்னை விட இளையவர்கள் அப்படின்னா நம்மளோட கொஞ்சம் சின்னதில் வயசில் சின்னவங்களாக இருக்கவங்கக்கிட்ட பேசும்போதும் நம்ம வந்து தும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் கிராமர் ரூல்ஸ் படி தும் அப்படிங்கிறது ஒரு ப்ளூரல் ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது பன்மைன்ற வகையில் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதனால தான் வேர்போடு சேர்த்து ஏ சவுண்டை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது கிராமர் ரூல்ஸ் படி தும் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்மில் இருக்கிறனால வேர்போட ஏ சவுண்டை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீ போய்கொண்டு இருக்கிறாய் அப்படிங்கிறது தூ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணும்போது வேர்போட ஆ சவுண்டு வரணும். தூ ஜா ரஹா ஹே அப்படின்னு சொல்லுவோம் ஆண் பாலில். பெண் பாலில் வேர்போட ஈ சவுண்டு வரும். தூ ஜா ரஹி ஹே இது வந்து சிங்குலர் ஃபார்முன்றனால நம்ம ரஹா ரஹி அப்படின்றத போடுறோம். இதே வந்து தும் ப்ளூரலாக இருக்கிறனால நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா வேர்போட ஏ சவுண்டு போடுறோம். தும் ஜா ரஹே ஹோ அப்படின்னு போடுறோம். இதே பெண் பாலில் தும் ஜா ரஹி ஹோ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் சில பாஸ்ட் டென்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா தும் அப்படிங்கிறது நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாலும் ஏ சவுண்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ பாஸ்ட் டென்ஸில் சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் பாருங்களேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே புரியும் அது ஏன் நம்ம அந்த இடத்துல ஆ சவுண்டில் யூஸ் பண்ணுறோங்கிறதையும் நான் விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வந்து இதில் நான் சில இறந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தோம் அப்படின்னா கிளியராகவே நமக்கு புரியும். ஃபஸ்ட் ஒன் வந்து நீ இந்த கடிதம் எழுதினாய். இது வந்து இறந்த காலத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது. நீ அப்படின்னா தும் அப்படின்னு அர்த்தம். இது இறந்த காலத்தில் இருக்கனால நே அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நே எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த அப்படின்னா யஹ் அப்படிங்கிறது அர்த்தம். கடிதம் அப்படின்னா பத்ர. எழுதினாய் அப்படின்னா லிகா. எழுதினாய்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அதனால் லிக்கா அப்படின்னு போடுறோம். ரூல்ஸ் படி தும் அப்படின்னு வரும்போது லிக்கா லிக்கே அப்படின்னு தானே நம்ம போட்டிருக்கணும். ஏன் வந்து லிக்கா அப்படின்னு போடுறோம்னா ஹிந்தியில் வந்து ஆண் பால் பெண் பாலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வேர்பை வந்து முடிக்கணுங்கிறது ரூல்ஸு. இப்போ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா பத்திரங்கிறது ஆண் பால் வடிவில் இருக்குது. நம்ம தமிழில் ஆணை குறிக்கிறது ஆண் பால், பெண்ணை குறிக்கிறது பெண் பால் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஆனால் ஹிந்தியில் வந்து ஒவ்வொரு வேர்டுக்குமே ஆண் பால் பெண் பால் இருக்குது. நான் உங்களுக்கு அது என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதில் வந்துட்டு பத்திர அப்படிங்கிறது ஆண் பால் வர்ற காரணத்தினால நம்ம வேர்பை வந்து லிக்கா அப்படின்ற சவுண்டில் முடிச்சிருக்கோம். தும்னே யஹ் பத்ர லிக்கா. அடுத்தது நீ நன்றாக பாடினாய் அப்படின்னு சொல்லும்போது நீ அப்படின்னா தும்னே, நன்றாக அப்படின்னா கூப், பாடினாய் அப்படிங்கிறது காயா அப்படின்னு அர்த்தம். இப்போ கூப் அப்படிங்கிறது இந்த வேர்டில் ஆண் பாலாக இருக்குது. இந்த வாக்கியத்தில் கூப் அப்படிங்கிறது ஆண் பாலாக இருக்குது. அதனால் கயேங்கிறது வராமல் நம்ம வந்து கயா அப்படிங்கிறத போடுறோம். நீ எப்போதாவது சினிமா பார்த்திருக்கிறாயா? தும்னே கபி சினேமா தேக்கா ஹே. இந்த இடத்துல சினிமா அப்படிங்கிறது சினேமா அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறோம். சினேமா அப்படின்னா ஆண்பால் அப்படின்னு அர்த்தம். அது வரனால ஆண்பாலில் வரனால தேக்கா ஹே அப்படின்றத நம்ம போடுறோம். தும்னே கபி சினேமா தேக்கா ஹே. தும்னே கபி சினேமா தேக்கா ஹே அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி தும் பயன்படுத்தி வரக்கூடிய வாக்கியம் எல்லாத்துலேயும் செய்படு பொருள் வந்து ஆண் பால் அப்படின்னு வந்ததுன்னா நாம் வந்து வேர்போட ஆ சவுண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். பாஸ்ட் டென்ஸில் லிக்கா, கயா, தேக்கா அப்படின்னு தான் யூஸ் பண்ண போகிறோம். கிராமர் ரூல்ஸ் படி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா செயலை குறிக்கக்கூடிய எல்லா வினைச்சொற்களுமே ஆண் பால் அப்படிங்கிறது கிராமர் ரூல்ஸில் இருக்குது. அதனால் நம்ம ஹிந்தியில் வரக்கூடிய எல்லா வினைச்சொற்களுமே
அதாவது வருதல், செல்லுதல், குடித்தல், தூங்குதல், பாடுதல், அந்த மாதிரி அழுதல் இருக்கக்கூடிய எல்லா வினைச்சொற்களுமே ஆண்பாலை குறிக்கக்கூடியது. இந்த ஆண்பால் வரும்போது நாம் யா சவுண்டில் பாஸ்ட் டென்ஸில் முடிச்சிக்கலாம். அதுவும் செய்படு பொருள் அந்த வாக்கியத்தில் வரல அப்படின்னா நம்ம யா சவுண்டில் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயா, கயா, சோயா, ரோயா இந்த மாதிரி தும் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் சில வாக்கியங்கள் இங்கே கொடுக்குறேன் பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இதில் எல்லா வினை சொற்களுமே வந்திருக்கு. செய்படு பொருள் எதுவுமே நம்ம இந்த இடத்துல கொடுக்காதனால இது எல்லாமே நம்ம ஆ சவுண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நீ நேற்று எங்கே போன? தும் கல் கஹா கயா. நீ எப்போ இங்கே வந்த? தும் கப் யஹா ஆயா. நீ ஏன் அழுதாய்? தும் கியோ ரோயா. நீ என்ன கொண்டு வந்தாய்? தும் கியா லாயா. இந்த மாதிரி இது எல்லாம் இப்போ லாஸ்ட்டில் வர எல்லாமே வினை சொற்கள் தான். கயா, ஆயா, ரோயா இது எல்லாமே நம்ம தும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கயே, ஆயே அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணுங்கிறது ஃபார்முலா. பட் ஆண்பால் அப்படின்ற காரணத்தினால நம்ம கயா அப்படிங்கிறதையும் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ, தன்யவாத்.